ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு விர்சாஸ் கிச்சன். இங்கே பாருங்க, இந்த போத்தில் தான் கடலை இருக்கு. அதுவும் பொரிச்ச கடலை. ஒரு 4-5 நாளைக்கு ஈவினிங்கில் சவடிவா சாப்பிடலாம். இதுக்கு நான் 1.5 சுண்டு கடலை எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். வடிவா கழுவிட்டு 4-5 நேரம் கழுவுங்க. கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு இதுக்கு ஒரு தேக்கரண்டி அப்பச்சூடா கலந்து கொடுங்க. அப்பச்சூடா நீங்க கலந்தீங்களா இருந்தா கடலை மொறு மொறுண்டு வரும், கல்ல மாதிரி இருக்காது. அதற்காகத்தான் இந்த அப்பச்சூடா. இது ஒரு ரகசியம். இது எல்லாருமே இது செய்யற இல்ல, இப்படி செய்து பாருங்க. மிகவும் மொறு மொறுண்டு கடையில வேண்டி சாப்பிட்றத விட சூப்பரா வரும். தண்ணியை வடிச்சிட்டு 1 மணி நேரம் அப்பச்சூடா போட்டா பிறகு 1 மணி நேரம் ஊற விடுங்க. ஊற விட்டுட்டு தண்ணியை வடித்து கொள்ளுங்க. தண்ணியை வடிச்சிட்டு எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு இப்ப நான் போட்டு எடுக்க போறேன். போட்டு எடுக்க பொரிஞ்சா பிறகு கலை கலந்து வரும் சத்தம். அந்த கலை கலந்து வர்ற அந்த சந்தர்ப்பத்துல நிறமும் மாறி இருக்கும், ஒரு ப்ரௌன் கோல்டன் ப்ரௌனா வரும். அந்த டைம்ல நீங்க இறக்கி கொள்ளலாம். கணக்கு எண்ணெய் விட தேவையில்லை. இவ்வளவு எண்ணெயும் உங்களுக்கு அப்படியே மிஞ்சும், எண்ணெயும் குடிக்காது. கொஞ்ச நேரம் இடையிடையே அப்படியே கிளறி விட்டு இருந்தீங்கன்னா தான் மேல உள்ள கீழே உள்ள எல்லா பருப்பும் ஒரே பதத்துக்கு பொரிஞ்சு வரும். இல்லாட்டிக்கு ஒன்று கருகும் ஒன்று கருகா விட்டுரும், அப்படியான நிலைமைக்கு வரும். ஆகவே இடையிடையே கிண்டியன்றுங்க. பாருங்க, ஓரளவு பொரிஞ்சுன்னு வந்துட்டு இன்னொரு கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் நிறம் மாற வேண்டி இருக்குது. அப்போ கொஞ்சம் நிறம் மாற மாட்டேன் நான் விட்டு போட்டு எடுக்க போறேன். இது நான் சின்ன பேக்கெட் 20 ரூபாய்க்கு வேண்டுவோம், அல்லது ஒரு கொஞ்சம் கூட 50 ரூபாய்க்கு வேண்டுவோம். வேண்டிட்டு 2 பேர் சாப்பிடவே காணாது. இவ்வளவு நாங்க செய்து போட்டு போத்துல வச்சு விட்டோமா இருந்தா பிள்ளைகள் என்ன செய்வாங்க, பின்னேற நேரங்கள்ல எடுத்து எடுத்து தங்கட பாட்டுக்கு சாப்பிட்டு இருப்பாங்க. கடையில வேண்ட வேண்டிய தேவையே எங்களுக்கு இல்லை. நீங்க யோசிச்சிருப்பீங்க, நாங்களும் பொரிச்சிருக்கிறோம் தானே, அந்த மொறு மொறுப்பா வருகுது இல்ல, கல்லு மாதிரி கிடக்கண்டு. ஆனா இந்த ரகசியம் இதுதான். ஊற விடைக்க அல்லது ஊறி நான் பிறகு ஒரு 4 மணித்தியாலம் ஊறி நான் பிறகு இன்னும் 1 மணித்தியான இடைவெளியில ஒரு தேக்கரண்டி அப்பச்சோடா கலந்து கொள்ளுங்க. கலந்து போட்டு நீங்க பொரிப்பீங்களா இருந்தா நல்ல மொறு மொறுப்பான கடலைப்பருப்பு உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, எனக்கு நல்லா பொரிஞ்சிட்டு நான் அப்படியே எடுத்துக்கொள்ள போறேன். எடுத்துக்கொண்டுட்டு இப்ப நான் கடலை முழுக்க பொரிச்சு முடிஞ்சது. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு பொரிக்க போறேன். அடுப்பு ஓ பண்ணிட்டு தான் அந்த சூட்டில நான் இதை பொரிக்கிறேன். அப்ப கொஞ்சம் கருவேப்பிலையும் பொரிச்சு நம்ம அதோட போட்டு விட்டா இன்னும் சுவை அதிகரிக்கும். அடுப்பு ஓன் பண்ணுவோம். எண்ணெய் கொஞ்சம் பொரியாம கிடந்துட்டு அப்ப அப்படியே பொரிச்சு எடுத்து போட்டு இதுக்கு நான் இன்னொரு 2 பொருள் சொல்றேன். அந்த 2 பொருளையும் நாங்க கொஞ்சம் கொஞ்சம் கலந்து போட்டு வச்சமா இருந்தா இதை விட சுவையான பொருள் இல்லையே சொல்லலாம். நான் செய்யறது அடிக்கடி செய்யறது, செய்து போட்டு வச்சு விடுவேன் போத்தில்ல. ஆனா 2-3 நாளைக்கு என்ன நடந்துடும், அவ்வளவும் முடிஞ்சிடும். பிறகு பார்த்தா போத்தில் காலியா கிடக்கும். இந்த கருவேப்பிலை பொரிச்சு சாப்பிட்றது நல்ல ஒரு டேஸ்ட். நீங்க சாப்பாட்டுக்கும் பொரிச்சு கொள்ளுங்க. பாருங்க, கலை கலண்டு என்ன ஒரு சவுண்ட் வருதுன்னு பாருங்க. இவ்வளவு அழகா இவ்வளவு சுவையா இருக்கு, ஆசையா இருக்கு. நான் சாப்பிட்டு சாப்பிட்டு பொரிக்க பொரிக்கவே அரைவாசி சாப்பிட்டுருவேன். இப்ப இதுக்கு நான் கட்டத்தூள் அல்லது தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களோட உரைப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கட்டத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு. உப்பு நான் முதல் போடையில, இப்பதான் நான் உப்பு போடுறேன். நீங்க தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு அப்படியே நாங்க குலுக்கி விடுவோம். குலுக்கி போட்டு உப்பு எல்லா பக்கமும் பிரலோணும், தூளும் எல்லா இடமும் பிரலோணும். அடுத்தது கருவேப்பிலையும் போட்டு கலந்து விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிக்கு ஒரு கதை செய்து கொள்ளுங்க. அதோட பெல் பட்டனையும் அமுக்கி கொள்ளுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட அபிப்பிராயங்களை எனக்கு கமெண்ட் மூலம் தெரிவிங்க. நீங்க தெரிவிச்சாதான் நான் மென்மேலும் வளர இது ஊக்கமா இருக்கும். உங்களோட ஊக்கம் ஆதரவு எனக்கு எப்பவும் வேணும். பாருங்க, கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து விடுங்க. கொஞ்சம் தான் பொரிக்கணும் இல்ல, இங்க கணக்க பொரிச்சு போட்டு வச்சு விடலாம். பாருங்க, சுவையா இதா வந்திருக்கு, அழகா வந்திருக்குது. நீங்களும் பொரிங்க, பொரிச்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க.
இவ்வளோ இருக்கு சாப்பிட. கடையில் வேண்ட தேவையில்லை, நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நாங்களே வீட்டில் செய்து இதை சாப்பிடலாம். ஹாய் விவர்ஸ், எவ்வளவு சுவையான கடலை பொரியல் பாருங்க, சாப்பிட்ட பாருங்க எவ்வளோ சுவையாக இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய கருவேப்பிலை பொரித்து போட்டிருக்கிறேன், உப்பு போட்டிருக்கிறேன், பட்டர் தூள் போட்டிருக்கிறேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம்.